பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா 32 அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் இயேசு இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இதோ நான் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவனாகிய கர்த்தர் என்று அவர் சொல்லவில்லை. மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்றுதான் அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதருக்கும் அவர்தான் தேவன், அவர்தான் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்மை விடுவிக்கவும், நம்மை காப்பாற்றவும் ஒரே தேவனாக, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற பெயரோடு ஒரே தெய்வமாக அவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மாம்சமான யாவருக்கும், கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் அவர்தான் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். நாம் விளங்கிக் கொள்ளவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக அவர் தேவன் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. அவர்தான் தேவனாகிய கர்த்தர். அவர் எல்லாருக்கும் செய்யக்கூடிய எல்லா விதமான பூரணமான அற்புதங்களும் இருக்கிறது. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்றுதான் அவர் சொல்லுகிறார். செங்கடலை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையில் நடக்கிறது போல ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்தார். அந்த ஜனங்கள் ஆச்சரியமாக அந்த செங்கடலை கடந்து வெளியே வந்தார்கள். அதே கடலில் எதிரியை ஆண்டவர் அழித்து போட்டு விட்டார். இன்னும் பாருங்கள், ஆண்டவர் அங்கு வானத்தை திறந்து மன்னாவை பொழிந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். வனாந்திரத்தில் உணவு எதுவும் இல்லாத இடத்தில் ஆண்டவர் அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் மன்னாவை கொடுத்து ஆண்டவர் போஷித்தார், அவர்களை பராமரித்தார். காற்றை அனுப்பி காடைகளை கொண்டு வந்து குவித்து அவர்கள் தேவைகளுக்கு, இறைச்சியின் தேவைகளுக்கு அவர்களுக்கு கொடுத்து அவர் அவர்களை ஆசீர்வதித்தார். 5 அப்பம் 2 மீன் தான் 5000க்கும் அதிகமான மக்கள் திருப்தியாய் சாப்பிட்டு மீதம் எடுக்கும்படியாக அற்புதங்களை நடப்பித்தார். இந்த தேவன்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியம் நடக்கவில்லை,
எனக்கு அது கிடைக்கவில்லை, இன்னும் தாமதமாகிறது என்று மலைத்து போய் நிற்கலாம். இதை செய்ய முடியுமா, இது எனக்கு கிடைக்குமா, ஆண்டவர் கொடுப்பாரா என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். அவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், உங்களுக்கும் நான் தான் தேவன். நான் உங்களை காப்பாற்றுவேன், உங்களை கைவிட மாட்டேன். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன், இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து தலை நிமிர பண்ணுவேன், உங்கள் வேதனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வருவேன். என்னால் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியும். நீங்கள் என்னை விசுவாசித்தால், என்னை நம்பினால் இந்த காரியங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்றுதான் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நம்புகிற எந்த ஒரு காரியத்திலும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நீர் சொல்லி இருக்கிற உடைய வார்த்தையின்படி உம்மாலே எல்லா நன்மைகளையும் செய்ய முடியும், அதிசயமான காரியங்களை செய்ய முடியும். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை விட மேலாக எதையும் செய்ய உம்மாலே முடியும் என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். வனாந்திரத்தில் ஜனங்களை ஆச்சரியமாய் நடத்தினீர். எதிர்ப்புகள் நடுவில், போராட்டங்கள் நடுவில் அவர்கள் மூளையில் தோன்றிராத காரியங்களை செய்து ஆண்டவரே புதிதான வழிகளை திறந்து ஆச்சரியமாய் நடத்தினீர். அதே தேவன் எங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்து ஆண்டவரே ஒரு நன்மையை காண செய்வீர். ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களையும் நீர் மகிழச் செய்வீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.